பரவாயில்லையே, வீடு ஃபுல்லா செமையா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, கஷ்டப்பட்டு நான் எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணேன். கிழிச்ச ஒரு உதவி கூட இப்ப செய்யவே இல்லை. கஷ்டப்பட்டு எல்லா வீட்டையும் நானும் என் ஃப்ரெண்டும் தான் டெக்கரேஷன் பண்ணோம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? செமையா பண்ணிருக்க சஞ்சய். ஆமா, டெக்கரேஷன்லாம் வேற லெவல்ல இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப பாராட்டாதீங்க, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. ஏன் பூமாரி, நீ கொஞ்சம் கூட ஹெல்ப்பே பண்ணலையா? ஆமா கிழிச்சா, இவ என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, காலையில வந்து எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கெஸ்ட் எல்லாம் வந்ததுக்கு பிறகு மேடம் அழகா சீரி சிங்காரிச்சு லேட்டா தான் வந்தாங்க. சொல்வேடா சொல்லுவே, எங்க அம்மா வீட்ல எவ்வளவு வேலை வாங்குனாங்கன்னு எனக்கு தான் தெரியும். நீ வேலை பண்ணிய வீட்டுல நம்புற மாதிரியா இருக்கு? ஏய் விஜய், என்ன நீ என்னை கலாய்க்கிற? நம்புற மாதிரி சொன்னா யாரும் கலாய்க்க மாட்டாங்க பூமாரி. உண்மையிலே செஞ்ச எங்க அம்மா கிட்ட கேட்டுக்கோங்க. சரி சரி நம்புறோம். என்ன யாரையுமே காணோம் வீட்ல? எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருப்பாங்களே, அதனாலதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அன்னைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கணும்ல, அதான் எல்லாம் பரபரப்பா இருக்காங்க போல. சரி சரி, நானும் அத்தைய பெரியம்மாவெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தா ஒருத்தர் கூட கண்ணில் சிக்க மாட்டேங்கிறாங்களே. சொல்லிக்கிட்டே இருந்தேன், வந்துட்டாங்க. ஆத்தாடி ஆத்தா, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ பேர்ல வந்திருக்காளுங்க. ஓசியில சோறு போடுறாங்கன்னு சொன்னா போதுமே, எல்லாரும் கிளம்பி வந்துருவாங்களே. ஒரு நிமிஷம் இரு, நம்மளும் அதுக்கு தானே வந்திருக்கோம். அப்புறம் மற்றவங்க வந்தா என்ன? பரவாயில்ல பரவாயில்ல, இவ்வளோ கிராண்டா பண்ணியிருக்காங்கப்பா. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதான். வகை வகையான சாப்பாடு ஸ்மெல் எல்லாம் வருது. காலையில இருந்து வயிற்ற பட்னி போட்டதுக்கு இன்னைக்கு செம்ம சாப்பாடை பிடிக்க வேண்டியதான். இப்படிதான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடியும் சாப்பிடாம போகணும். அப்பதான் வயிறு நிரம்ப நல்லா சூப்பரா சாப்பிடலாம். இன்னைக்கு ஒரு புடி. எப்ப சோறு போடுவாங்கன்னு தெரியலையே. ஷாலு? ஷாலுவா? யாருங்க ஷாலு? நான் ஷாலு இல்லை, என் பேரு. ஓ சாரிங்க, நீங்க என்னோட தங்கச்சி மாதிரியே சாரி கட்டிட்டு வந்தீங்களா? நான் என் தங்கச்சின்னு நினைச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. அப்படியா? சரிங்க சரிங்க. தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல தப்பாலாம் எடுத்துக்கல. சரிங்க, அப்புறம் உங்க பேரு? என்னடா முதல் டைம் ஒரு பையன் என்கிட்ட வந்து பேர் கேட்குறான், அதிசயமால இருக்கு. நம்ம என்ன பார்க்க இன்னைக்கு என்ன அவ்வளோ அழகாவா இருக்கும்? சின்ன பொண்ணுன்னு சொன்னா அசிங்கமா இருக்கும், பேரை மாத்தணுமே. பை தி பை, என்னோட நேம் கியூட்டி கேர்ள். அதுதான் உங்க பேரேவா? ஆமாங்க. பேருக்கு ஏத்த மாதிரி நீங்களும் அழகா கியூட்டியா இருக்கீங்க. ஓ தேங்க்யூ. முதல் டைம் என்னை பார்த்து ஒரு பையன் கியூட்டா இருக்கான்னு சொல்லியிருக்கான். உள்ள பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குதே. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அண்ணா, என் தங்கச்சி தான் கூப்பிடுறா, அப்புறம் மீட் பண்ணலாம். சரிங்க சரிங்க, பாய், போயிட்டு வாங்க. ஓகேங்க. ஐயோ, இது கனவா நிஜமான்னு தெரியலையே. ஐயோ, அவன் பேரை கேட்காம விட்டுட்டோமே. ரொம்ப கியூட்டா இருந்தான். பரவாயில்ல, எங்க போயிட்டு போறான்? இந்த ஃபங்க்ஷன்ல தான் எங்கேயாவது இருப்பான். அடுத்த டைம் மீட் பண்ணும்போது கேட்டுக்கலாம். அடியே, இங்க பத்தியா வெளியில மட்டும் அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணிருக்காளுங்கன்னு பார்த்தா உள்ளே எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணிருக்காளுங்க. அட ஆமாக்கா, பூ விற்கிற விலைக்கு வீடை ஃபுல்லா பூவாலேயே டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. எல்லாம் காசு கொழுப்பு தாண்டி, வேற என்ன? இந்த பூவெல்லாம் அடுத்து என்ன வாடி போயிடும், கொண்டை குப்பையில கொட்டணும். இதுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி இதெல்லாம் வைக்கணும்? ஏக்கா நல்லா பாருங்கக்கா, டெக்கரேஷன் பூ. அது என்னடி டெக்கரேஷன் பூ? இதெல்லாம் பிளாஸ்டிக் பூ. டெக்கரேஷன் பண்றவங்க இதை வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டு அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்துட்டு போயிருவாங்க. ஓ அப்படியா? இதெல்லாம் நம்மளுக்கு எங்க தெரியுது? ஆமா, எப்படி உனக்கு மட்டும் இவ்வளவு விஷயம் தெரியுது? அதுக்கு தான் கொஞ்சமாச்சும் படிக்கணும்னு சொல்றது. உன்ன மாதிரி பட்டி காட்டாவா இருக்க முடியும்? என்னடி சொன்ன? அது அந்த சீரியல் எல்லாம் காட்டுறாளுங்களாக்கா, அதை பார்த்துதாக்கா சொன்னேன். வர சீரியல் பார்த்து ரொம்ப தாண்டி கெட்டு போயிருக்க. அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்கக்கா. வீட்டை சுத்தி சுத்தி பார்த்துட்டு வரும், ஆனா ஒரு ஆளை கூட கண்ணில் படவே மாட்டேங்கிறாங்களே. ஆமாண்டி, இந்த நிஷால எங்க போனானே தெரியலையே. அவளை பார்க்கலான்னு பார்த்தா காணவே இல்ல. வந்தவங்களுக்கு ஒரு ஜூஸ் கொடுப்போம், ஒரு தண்ணி கொடுப்போம், அது கூட இல்ல பாரு. ஆனா வீட்டுக்கு மட்டும் இவ்வளவு டெக்கரேஷன், வந்தவங்களை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆளுங்க கூட இல்ல. அடடே ரோஸ் கண்ணா, விஜய் தம்பி எப்படி இருக்கீங்க? பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. நீங்க வரீங்கன்னு ஒரு வார்த்தை கூட இந்த பூமாரி என்கிட்ட சொல்லவே இல்ல. நாங்க வரது பூமாரிக்கு இப்பதான் தெரியும் பெரியமா. ஆமா ஆண்டி, நாங்க வரோம்னு யார்கிட்டயும் சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸா வந்தோம். அப்படியா? சரி சரி, நானே இவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ரோஸும் வந்து இந்த வளகாப்புல கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும். நல்ல வேளை நீயே வந்துட்ட. என்னம்மா ரோஸ் கண்ணா, ஊருக்கு போய் 2 மாசம் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு துரும்பா இழைச்சிட்ட. பெரியம்மா வீட்டுல மட்டும் இருந்திருந்தா நல்ல பெரியம்மா உன புஸ்தியாக்கி இருப்பேன். அட நீங்க வேற பெரியமா, ஆல்ரெடி எல்லாரும் நான் குண்டா இருக்கேன்னு கலாய்க்கிறாங்க. நீங்க என்னடா நான் ஒல்லியா இருக்கேன்னு சொல்றீங்க? ஆமா ஆண்டி, நல்லா கண்ணை கசக்கி பாருங்க, பலூன் மாதிரி மாறிட்டா. அட சும்மா இருப்பா. சரி செல்லுங்களா, சாப்பிட்டீங்களா? எங்க வந்தது வந்து பசிக்குதுன்ற, ஆனா இந்த பூமாரி எனக்கு சாப்பாடு கொடுக்கறத விட்டுட்டு பேசியே கழுத்து இருக்கிறா. அடியே, இவளுக்கு இதே வேலையா போச்சு. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன். சரிங்க பெரியமா. அப்புறம் அத்தை எங்க இருக்காங்க? எப்பயுமே அத்தை தானா? உங்க அத்தை உள்ள வேலையா இருக்காங்க. நீங்க வாங்க, முதல்ல நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருப்பீங்க, சாப்பிட்டீங்களா என்னன்னு வேற தெரியல. முதல்ல வாங்க, சாப்பாடு சாப்பிடலாம். சரிங்க பெரியமா. ஓகே ஆண்டி. ஓகே மிஸ், நோ ப்ராப்ளம். I'll be at 4 PM ஷார்ட்லி. நான் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ல இருக்கேன், அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பசங்களை கூப்பிட்டுக்கிறேன். ஓகேயா? யா, தேங்க்யூ ஸோ மச். இந்த அலட்டல் ராணி இங்கே வந்துட்டாளா? என்ன அவ கையில மட்டும் ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு, நம்மளுக்கு இங்க ஒருத்தர் ஒரு ஜூஸ் கூட கொடுக்கல.
பாத்தியாடி, அவளுக்கு மட்டும் யாரும் ஜூஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு யாருமே ஜூஸ் கொடுக்கவே இல்ல. இருங்கக்கா கேட்போம் எங்க வாங்கிட்டு வந்தான்னு. இந்தாடி, இத போய் அசிங்கமா அவகிட்ட கேப்பியா? நிஷா வரட்டும், அவகிட்ட கேட்டுக்கலாம். ஹே மஞ்சுளா, ஹாய். எப்போ வந்தீங்க? சாரிங்க, உங்களை வெல்கம் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இந்த ஃபங்க்ஷன்ல உங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும்ல, அதெல்லாம் நான் ஒன்றும் நினைச்சுக்கல. சரிங்க, பசங்க யாரையும் கூட்டிட்டு வரலையா? நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? ஆக்சுவலி பசங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு, நான் அதனால ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பிட்டேன். அதான் பசங்க வரல. அண்ட் ஹஸ்பண்டும் ஊர்ல இருக்காங்களா, அதான் ஹஸ்பண்டும் வரல. ஓ அப்படியா, சரிங்க சரிங்க. அண்ட் இப்ப பசங்களுக்கு ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சு, அதனால நான் கிளம்பணும். ஏங்க சாப்பிட்டுட்டு போலாம், இருங்க. பாத்தியாடி இந்த நிஷாவை, நம்ம கூட 5 வருஷமா ஃப்ரெண்டா இருந்தா, ஆனா இந்த பொம்பளை இந்த ஏரியாவுக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது, அவளை போய் நிலவு செஞ்சுட்டு இருக்கா, நம்மள கண்டுக்க கூட இல்ல. அட ஆமாக்கா, வர வர இந்த நிஷா ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. அச்சோ டைம் ஆயிடுச்சு. ஏற்கனவே உங்க கிளாஸ் டீச்சர் கால் பண்ணி எப்போ வரீங்க, பசங்களை எப்போ பிக்கப் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதனால நான் வரணும். இன்னொரு நாள் வந்து நான் கண்டிப்பா சாப்பிடுறேன். ஓ ஓகே. அப்புறம் என்னங்க gift? ஐயோ எதுக்குங்க gift எல்லாம்? இருக்கட்டும், இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு gift கொடுக்கலனா எப்படி? ஆக்சுவலி அந்த கிஃப்ட்டில் நான் பிறக்க போற பாப்பாக்காக ஒரு குட்டியான கியூட்டான கோல்ட் ரிங் வாங்கி வச்சிருக்கேன். பாப்பா பிறந்தோடனே பாப்பா கையில் அந்த கோல்ட் ரிங்கை போட்டு விட்டுருங்க. ஐயோ ஏங்க கோல்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்னோட ரேஞ்சுக்கு அதை கூட நான் வாங்கிட்டு வந்து போடலனா எப்படி? பாத்தீங்களாக்கா, கிஃப்டா கோல்டு ரிங் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காளாங்க்கா. நான்லாம் மொய் வைக்கிறதுக்கு வேறு 200 தான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா இவ பாருங்க கோல்டு ரிங்கே கிஃப்ட் பண்ணியிருக்கா. என்னடி பொல்லாத கோல்டு, கவரிங்கா இருக்கும் கோல்டுன்னு போய் சொல்லுது. அந்த கிஃப்ட்டை வாங்கி பிரிச்சு பார்த்தா தெரியும் அது கவரிங்கா கோல்டானு. ஏன்க்கா கவரிங்கா இருந்தா அவ ஏன்க்கா கோல்டுன்னு போய் சொல்ல போறா? அவ பெரிய வீட்டுக்கு ஆளு, கண்டிப்பா கோல்டு மோதிரம் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பா. எல்லாம் பெருமைக்கு தாண்டி, பெருமைக்காக என்ன வேணா இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு செய்வாளுங்க. என்னமோ. சரிங்க, அப்புறம் நான் வரேன். ஓகேங்க, நான் ஃபுட் வேணா உங்களோட பசங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. நான் இன்னொரு நாள் வீட்டுக்கு வந்து விருந்தே சாப்பிட்றேன். எப்படியும் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் பார்க்க வருவேன்ல, அப்போ வரும்போது நான் நல்லா சாப்பிட்டுக்கிறேன். பசங்களையும் அப்போ வரும்போது கூட்டிட்டு வரேன். சரிங்க சரிங்க, நான் போயிட்டு வரேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டு, வீடு நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. சரி, அப்புறம் இன்னொரு நாள் பார்க்கலாம். சரிங்க. ஹே மஞ்சுளா, கிரிஜா எப்படி வந்தீங்க? உங்களை பார்க்கவே இல்லையே. ஆமாண்டி ஆமா, இங்கதான் பல விஐபிஸ் வராங்களே, அவங்கள பார்க்கறதுக்கே உனக்கு டைம் கரெக்டா இருக்கும். எங்களெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இருக்குமா என்ன? அதானே. என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடி, இப்ப பழக்கமான ஆளுக்கெல்லாம் ஜூஸ்லாம் கிடைக்குது. ஆனா நாங்க 5 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ஒரு வாய் தண்ணி கூட இங்க குடுக்கறதுக்கு ஆள் இல்ல தெரியுமா? ஐயோ ஜூஸ் வேணுமா? ஐயோ இந்த பையன் கிட்ட சொன்ன எடுத்துட்டு வந்து கொடுக்கலையா? ஒரு நிமிஷம் இருங்க. அகமத் அகமத் எங்க போனான்னு தெரியலையே. அகமத். ஆமாண்டி, கேட்டு வாங்கி குடிக்க வேண்டியதா தான் இருக்கு. அதானே, எங்க ரேஞ்சுக்கு கேட்டெல்லாம் வாங்கி குடிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா பாரு, அந்த பொம்பளை ரேஞ்சுக்கு கேட்காமலே ஜூஸ்லாம் கையில போகுது. அது ஒண்ணும் இல்லடி, அவ பெரிய வீடு, நம்ம கொஞ்சம் ஏழை வீடுல, அதனால கொஞ்சம் இலக்காரமா பாக்குறாளுங்க. அடியே ஏன்டி இப்படிலாம் விளையாடுறீங்க? இந்தாங்கக்கா, நம்ம சின்சியரா பேசுறது இவங்களுக்கு விளையாடுற மாதிரி தெரியுதாமா. அடியே இருங்கடி, ஜூஸுக்காக இப்படி அடிச்சுக்கிறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். இல்ல இருங்க, நானே போய் எடுத்துட்டு வரேன். ஒன்னும் தேவையில்லை, நாங்க கிளம்புறோம். ஏக்கா இன்னும் சாப்பிடலக்கா, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்ற? அதானே, நாங்க அப்படியே உன்னோட மருமகளை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். எங்களுக்கு இங்க என்ன வேலை இருக்கு? எங்களை கவனிக்கிறதுக்கு தான் இங்க யாருமே இல்லையே. அப்புறம் இங்க நாங்க இருந்த என்ன பிரயோஜனம், இல்லாம இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால நாங்க வரோம். இந்தாங்கடி, ரொம்ப பண்ணாதீங்க, அட்லீஸ்ட் சாப்பிட்டாது போங்க. ஓவரா தான் பண்றீங்க. கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்தனால கவனிச்சுக்க முடியல, அதுக்குன்னு இப்படி அடி பேசுறீங்க. முதல்ல நீங்க வாங்க, உங்களுக்கு பயங்கரமா பசிக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. வந்து முதல்ல சாப்பிட வாங்க. வாங்க போலாம். நீ சாப்பிட வாங்கன்னு சொன்ன உடனே நாங்க சாப்பிட வந்துடணுமா? அட போய் முதல்ல சாப்பிடுங்கடி, அப்புறம் பேசிக்கலாம். நீ சொன்னா நான் சாப்பிடணுமா? நானே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் வாடி போலாம். வாங்கக்கா போவோம். இவளுக்கு 2 பேரையும் திருத்தவே முடியாதுப்பா. ஆளு வளர்ந்த அளவுக்கு 2 பேருக்கு மூளை வளரவே இல்லை. சரி சரி, போய் மத்த வேலையை பார்ப்போம். ஃபங்க்ஷனுக்கு வர டைம் ஆயிட்டே இருக்கு. அப்பப்பா 2 பேரும் எவ்வளவு அழகா இருக்காங்க. இவங்களை பார்க்க ஒரு 2 கண்ணு இல்ல 1000 கண்ணு கூட பத்தாது, அவ்வளவு அழகா இருக்காங்க. சீக்கிரமா ஸ்வேதா மாதிரி ஒரு பொன் குழந்தையோ இல்ல அசோக் மாதிரி ஒரு ஆண் குழந்தையோ என் கையில வந்து என்ன பாட்டி அப்படின்னு கூப்பிட போது ஐயோ கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்க போனா அவன்? ரொம்ப நேரமா அவனை தான் தேடிட்டு இருக்கோம், ஆனா கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறானே. நம்மளுக்கே எப்பயாச்சும் ஒரு தடவை தான் அதிர்ஷ்டம் கதவு தட்டுது, அப்பயும் இந்த மாதிரி சிக்கலாகுதே. நானும் அவனை பார்த்துடலான்னு சுத்தி சுத்தி இந்த வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டே வரேன், ஆனா எங்கேயுமே அவனை ஆளை காணுமே. என்னாச்சு ஸ்வேதா, பார்க்க ரொம்ப டல்லா இருக்க? காலையில இருந்து நின்னுட்டு ஓடிட்டும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்கோமா, அதான் ஒரு மாதிரி டயர்டா இருக்குங்க. கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் முடிஞ்சிரும். சரிங்க. உனக்கு ஓகேல? இல்லைன்னா வா, வீட்டுல போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம். இல்லைங்க பரவாயில்ல, நான் ஓகே தான். இன்னும் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ போய் உள்ள உட்காந்தா அத்தையே தான் ஏதாவது சொல்லுவாங்க, எனக்கு பரவாயில்லைங்க. சரி ஸ்வேதா. அதோ அங்க இருக்கான். சரி போய் எப்படியாவது அவன்கிட்ட பேசி அவன் பேர் என்ன, அவன் நம்பர் என்னன்னு வாங்கிடணும். இந்தாடி உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏய், நானே ஒருத்தர் தேடிட்டு இருக்கேன், நீ ஏன் என்னையே தேடிட்டு இருக்க? என்னது நீ ஒருத்தர தேடுறியா? யாரடி தேடுற?
ஐயோ போறானே போறானே போயிட்டான். போயிட்டானா? யார் போயிட்டா? ச்சே பேசலான்னு பார்த்தா போயிட்டானே. ஏய் சின்ன பொண்ணு உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அட என்னை பார்க்கறதுக்காக இங்க வந்து நிக்கிறானா? ஏய் இவளுக்கு நட்டது கழண்டுச்சு என்னன்னு தெரியல. ஏய் நம்ம ஒன்னு கேட்டா அவ ஒன்னு பதில் சொல்லிட்டு இருக்கா. ஏ பைத்தியக்காரி. அந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கா. எப்படியாச்சும் அவகிட்ட பேசி நம்பரை வாங்கி கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். இவ்வளோ நாள் சிங்கிளா இருந்ததுக்கு இன்னைக்கு பலன் கிடைக்க போகுது. ஐயோ என்னையே பாக்குறானே, எனக்கு வெக்க வெக்கமா வேற வருதே.